வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவை நினைக்க குணமது செம்மையாம். உங்களோட குரல் வர இல்லையம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வா- கிளியரா இருக்குங்களா? வாழ்க வளமுடன். ஓகே, பேசுங்கம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். நார்வே டென்மார்க் இணையதளத்தில் சிறப்பாக தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு தெய்வங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க 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 வளமுடன். இணையதளத்தில் இணைந்துள்ள அன்பர்களுக்கும் வாழ்க வளமுடன். இன்று நாம சிந்திக்க இருக்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, இனி சினம் இல்லை. நம்ம சினத்தை பத்தி நிறைய பேராசிரியர்கள் சொல்லி கேட்டிருப்போம், மன்றத்துல அகத்தாய்வு அட்டன் பண்ணி கேட்டிருக்கிறோம், பிரம்ம ஞானம்லாம் நாங்க போயிட்டு வந்தாச்சு, இன்னும் சினத்தை பத்தியே நம்ம பேசுறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சினம் வராத போயிடுச்சா நமக்கு? இல்லைங்களா, வந்துட்டு தானே இருக்கு. கோவப்பட்ட அனுபவம் இல்லாத ஜீவனே கிடையாது, கோவப்படாத நாளும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம இதை திருப்பி திருப்பி கேட்கணும். ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க, ஒரு ஒரு ஹீரோ சொல்றாரு, என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்வாரு. அந்த மாதிரி இப்படி சப்ஜெக்ட திருப்பி 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 கேட்டாதான் நாம வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ண முடியும். நம்ம கருமயத்துல அதை நிறைய பதிவை இறக்கும் போதுதான் அதுக்கான மனப்பக்குவம் நமக்கு வந்து அந்த அகத்தாய்வு சப்ஜெக்டை நம்மளால ஃபாலோ பண்ணவே முடியும். அதனாலதான் அகத்தாய்வு கூட நமக்கு வந்து ஒரு முறை கேட்டுட்டு விட்டுறாதீங்க, திருப்பி திருப்பி கேட்கணும்னு சொன்னது. அதனால இது ஒரு நல்ல சப்ஜெக்ட். நாம நல்லா இருக்கிறதுக்கும் நம்மளால சமுதாயத்துல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படணும்னா இது அவ்வளவு ஒரு முக்கியமான சப்ஜெக்டா சாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. அதாவது நகை என்பது புன்னகை, சிரிப்பு. அத முகபாவத்துல காட்டக்கூடியது. அது முகபாவத்துல அந்த புன்னகை நமக்கு வெளியில வருதுன்னா உள்ள வந்து ஒரு உவகை, ஒரு மகிழ்ச்சி, ஒரு உள்ளுணர்வு நமக்குள்ள இருக்கும். அது இருக்கும் போது அது அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. உள்ள ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி தான் நம்ம முகத்தில் தெரியுது. இது வந்து நமக்கு ஒரு ஆரோக்கியம். அந்த மகிழ்ச்சி, அந்த உவகை நமக்குள்ள இருக்கிறது ஒரு ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கும். முக அழகு, சிரிப்பு இல்லாம மனதுக்கும் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ஆனா அதே முகபாவத்துல காட்டக்கூடியதுதான் இன்னொன்னு, சினம். உள்ள மகிழ்ச்சியான ஒரு உவகை இருந்தா முகத்துல வந்து நமக்கு கோபம்ன்ற ஒண்ணு வருங்களா? முகத்துல ஒரு கொடூரத்தன்மை வருங்களா? சினம் என்பது நாடின் நரம்பு அத்தனையும் முறுக்கேற்றி அதை அப்படியே பேச எடுத்து காட்டும். நமக்கு ஒரு கொடூரத்தை நம்ம பேச காட்டும், விலங்கை விட ஒரு கொடூரத்தை காட்டும். ஆசான் அருட்தந்தை கூட அவர் வாழ்க்கையில சினம் வரும்பொழுது அவருடைய உருவத்தை கண்ணாடியில பார்த்த உடனே இவ்வளவு ஒரு கொடூரமா இருக்கிறது இந்த முகம்னா, அப்ப அது உள்ள எவ்வளவு பாதிக்குதுன்றத அவர் பார்த்தாரு. சத்தம் வர இல்லையம்மா. வாழ்கவும் ஒரு சின்ன பிணக்கு கூட ஒண்ணு சத்தம் அதுல வர இருக்கிற அந்த இல்லையம்மா. கொடூரத்தை பார்க்கும்போது வாழ்க வளமுடன். இடையில நின்றுட்டுதாம்மா சத்தம். வாழ்க வளமுடன்மா. இடையில சத்தம் நின்றுட்டுது. நின்றுட்டுதுங்களா? எனக்கு கிளியரா இருக்குதுங்களே. இப்ப கேக்குது. கேக்குதுங்களா? இப்ப நன்றி கேக்குது. அம்மா. ஓ, அப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிணக்கு வரும்போது கூட அந்த முகத்துல காட்டக்கூடிய இந்த சினத்தோடைய வெளிப்பாடு, ஒரு கொடூர தன்மையே அந்த சின்ன பிணக்கு கூட ஒரு பெரிய பிணக்காக மாறிக்கொள்கிறது. அந்த கொடூரத்தன்மையை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும் போதே வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கு வந்து தடிமனாகுது. ஏன்னா அந்த கொடூரத்தை பார்க்கும் போதே
கணவன் மனைவிக்குள்ள கூட அந்த அந்த பேஸ்ல பார்க்கும்போது ஒரு சின்ன சண்டை பெரிய சண்டையா போற அளவுக்கு ஒரு கொடூர தன்மையை அந்த பேஸ்ல அது வெளிக்காட்டுறது சினம் என்ற ஒன்று. அதனாலதான் சாமிஜி சொல்றாரு, நம்ம கிட்ட இருக்கிற வலிமை மிக்க எதிரி எதுன்னு கேட்டீங்கன்னா அது நம்மளுடைய சினம் தான் சொல்றாரு. வலிமை மிக்க ஒரு எதிரி அது. அவர் 2 வரியிலையும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் நமக்கு. உண்மையில் உனக்கு ஒரு எதிரி உண்டேன்னு அது உன்னில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அது எண்ணமும் சினமும் ஒரு எண்ணம் தானே. அவ்வளவு ஒரு ஒரு நமக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது சினம். இப்படிப்பட்ட சினத்தை நம்ம ஒழிச்சுதான் ஆகணும். சாமிஜி அதோட ரிசல்ட் அதோடைய அந்த ஒரு சினத்தோடைய ஒரு எஃபெக்ட வந்து கவியில சொல்லியிருக்காரு. சினம் கவலை எனும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும் உணர்ந்து கொள்வீர். மனவலிவு உடல் வலிவு முயற்சி மற்றும் மதிநுட்பம் ஆராய்ச்சி குறைந்து போகும். தினம் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்த இவ்விரண்டும் இனி என்னிடம் எழாமல் காப்பேன் என பலமுறை கூறு வெற்றி கிட்டும் அப்படின்னாரு. இந்த சப்ஜெக்ட பத்தி சினம் தவிர்த்த சப்ஜெக்ட பத்தி பேசும்போது கூட ஆழியார்லாம் சாமிஜி இதை நானே எடுக்கிறேனே அப்படின்னு வரா. ஏன்னா முழுதுமாக சினத்தை ஒரு மகான் அவரு மட்டும்தான். அதனாலதான் இந்த சப்ஜெக்ட வந்து அவர் எடுக்கிறேன்னாரு. ஆனா நாம இப்ப எவ்வளவு பேராசிரியர் இதை பத்தி எடுக்கிறோமே, நாம ஒரு விஷயத்த முழுசா ஃபாலோ பண்ணதான்ப்பா நாம கொடுக்குற ஒண்ணு இன்னொருத்தர் கருமையத்துல பதிஞ்சு அது அவங்களுக்கு அந்த எஃபெக்ட கொடுக்கும். ஆனா நாம மனவள கலைக்குள்ள வந்து முழுசா ஒழிக்கலனாலும் நம்ம கிட்ட குறைச்சி இருக்கிற அந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்குதான் வந்திருக்கிறதே லாபம் தான் சொல்லலாம். சாமிஜி இப்படி இந்த சப்ஜெக்ட நானே எடுக்கிறேன்னு சொல்லுவாரு. அவர் மட்டும் எப்படிங்க அப்போ சினம் தவிர்த்தல வெற்றி கண்டாரு? அவர் வாழ்க்கையில 2-3 முறை சினம் வந்ததெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை துணை கிட்ட சினம் வந்தது, டியூஷன் எடுக்கிற சொல்லிக் கொடுத்துல சினம் வந்தது. ஒரே வாட்டில அவராலையும் ஒழிக்க முடியல. ஆனா ஒழிச்சிட்டாரு முழுசா. எப்படி ஒழிக்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா எழுதி பார்த்தார். நமக்கெல்லாம் சினம் தவிர்த்தல் அப்போ அட்டவணையை கொடுத்து இதெல்லாம் எழுதிப்பாங்க. யார் மேலெல்லாம் சினம் வருது, எப்படி வருது அப்படின்றதெல்லாம் எழுதி பாருங்க. ஏன் அவங்க கிட்ட சினம் வருதெல்லாம் எழுதி பாருங்க. நாம அகத்தாயம் முடிஞ்ச கையோட இதை எழுதி பார்ப்பதில்லை என்பதுதான் உண்மை. இதை எழுதி எழுதி பார்க்கும்போது மட்டும்தான் இந்த சினம் திருப்பி நம்ம கிட்ட வராம இருக்கும். அதை எழுதி பார்க்கிறதே நம்ம இல்ல. சாமிஜி எப்படிலாம் தன்னை தற்சோதனை பண்ணியிருக்காரு தெரியுங்களா? எழுதி பார்த்திருக்கிறாரு. 2வது இன்னொரு என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தோன்னா, தன்னை தற்சோதனையே வச்சு இந்த சினம் ஏற்கனவே லைஃப்ல 3 வாட்டி வந்திருக்கு. இன்னொரு வாட்டி வருதா இல்லையான்னு தன்னை தற்சோதனையிலே வச்சிருக்கிறாரு. கூட ஒரு பையனை வச்சிருந்து. அவர் கூட வேலை செய்யற ஒரு பையன் வந்து ரொம்ப கோபக்கார பையன். அந்த பையன் வந்து சாமிஜியே ஒரு வாட்டி வந்து எதிர்த்து ரொம்ப பேசியிருக்கிறாரு. அப்படி எதிர்த்து பேசும்பொழுது கூட இருக்கிறவர் இவனெல்லாம் ஏன் கூட வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது சாமிஜி சொன்ன இது இது நீ இப்பதான் கேட்கிற, இது மாதிரி என்ன பல முறை இது மாதிரி பேசியிருக்கிறாரு இவரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களெல்லாம் ஏன் சாமிஜி உள்ள நீங்க எவ்வளவு பெரிய மகான், இவங்களெல்லாம் ஏன் நீங்க கூட வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, இன்னொரு முறை எனக்கு சினம் வருதுதான் என்னை நான் தற்சோதனை செய்து கொள்வதற்காக என்னை தற்சோதிக்கிறதுக்காக தான் இவரை கூடயே வச்சிருக்கேன்னாராம். பாருங்க அவரு எப்படி எல்லாம் பண்ணி அவர்கிட்ட சினம் இனி எழாமல் இருப்பதற்காக தன்னை எப்பவும் தற்சோதனையிலே வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார் அந்த மகான். அதனாலதான் அவரால் ஒழிக்க முடிஞ்சது. அடுத்து அவர் ஃபாலோ பண்ண ஒண்ணு வாழ்த்து. எந்த பர்சன் மேல எனக்கு கோபம் வருதோ அந்த முகத்தை நம்ம மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இவருக்கு மேல் இனி என சினம் எழாது அப்படின்னு பலமுறை சங்கல்பம் கூறு வெற்றி கிட்டம்னு சொல்லியிருக்கிறார் சாமிஜி. நாம என்ன பண்றோம்னா நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், அவரை பார்த்தாலே நமக்கு பிடிக்காது, இந்த மூஞ்சில வந்து நம்ம முடிக்கவா அந்த அந்த இடத்துக்கே நம்ம போகாமலே இருந்துடலான்னு அவாய்ட் பண்றோம். யாரும் இந்த உலகத்துல யாரோட உதவியும் இல்லாமல் வாழவே முடியாது. என்ன பெரிய கொடுமை பண்ணிட்டு இருக்க போறாங்க எல்லாரும். ஆனா நாம வந்து நாளைக்கு போகும்போது அவர் அந்த முகத்தை நான் பார்க்கும் போது கூட என் மனசுல இனி சினம் எழாது என்ற ஒரு வாட்டோட நம்ம வாட்டி வாட்டி அந்த பேச நமக்கு மனக்கண் முன்னாடி வச்சு வாட்டி வாட்டி போக நாம அங்க போறதுக்கு அவரை மீட் பண்றதுக்கான அந்த மனப்பக்குவ நிலையை நமக்கு உள்ள ஏற்பட்டுடும். அதனாலதான் சாமிஜி வந்து இப்படி வாழ்த்துல போட சொல்றாரு. இன்னொரு சீக்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வையகத்தை வாழ்த்து சொன்னார். அது ஏன் வையகத்தை வாழ்த்து சொல்றாருன்ற ரீசனை நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கப்புறம் உடலில் உள்ள
அத்தனை நரம்புகளும் முறுக்கேறிதான் நம்ம உடம்புல செய்வோம்னா அந்த நரம்புகளை வேஸ்ட் பண்ணியிருக்க. அப்ப எல்லா உறுப்புகளும் என்ன ஆகும்னு நினைச்சு பார்க்கணும் நம்ம இப்போ. எந்த ஒரு ஜீவனும் உயிரிழப்பதை விரும்புவதில்லை. எத்தனை வருடம் வாழ்ந்தாலும் மரணத்தை மனிதன் விரும்புவதில்லை. உயிரிழப்பதையோ மரணத்தையோ எந்த ஜீவனும் மனிதனும் விரும்புவதில்லைன்னா அப்ப அதை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு வழி எதுன்னு பாத்தீங்கன்னா சினத்தை தவிர்க்கிறதா. இனி நம்மிடம் சினம் எழாமல் காக்கக்கூடிய ஒரு பாங்குதான். உயிர் நட்டமாகி நோயாக மாறிதான் நம்மளோட ஆயுளையே கெடுக்கிறது அப்படிங்கிறாரு சாஞ்சி. அப்போ அந்த நம்ம உடம்புல இருக்க உயிர் சக்தி வேஸ்ட் ஆகி அதுவே நோயாக ஆயுளை கெடுக்கிறது. விபத்தை மாதிரி வியாதி திடீரென்று வருவதில்லை யாருக்கும். விபத்தை போல வியாதி யாருக்கும் திடீர்னு வருவதில்லை. ஒண்ணு 5 அளவு முறையை பின்பற்றாதது. 2வது சினம். இதுல முதல்ல எது நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா சினம் தாங்க நிக்குது அந்த இடத்துல. அப்ப இந்த சினத்தின் மூலியம் நம்ம உடம்புல இருக்க நாடி நரம்புகள் எல்லாம் முறுக்கேறி நம்ம ஒவ்வொரு முறையும் சினம் கொள்ளும் போது நம்ம உடம்புல இருக்க உயிராற்றல் அதிகமாக ஒரு ஃபேன் வேகமா ஓடினா காத்து எப்படி தூக்கி அடிக்குதோ அதே மாதிரி நம்ம உடம்பு நம்ம இப்படி சினம் கொள்ளும் போது நம்ம இருக்கிற ஹை ஃப்ரீக்வன்சி நம்மளோட உயிர் நட்டமாகி வெளியில போனதுதான் திரும்பி வராது. அதனாலதான் நமக்கு சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, கறந்த பால் மடிப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்புகா, உடைந்த சங்கின் ஓசை மீண்டும் உள்புகா. உயிர் போனதுதான், அது திரும்பி வராது. இந்த உயிரை நீ சினத்து மூலம் இவ்வளவு இழந்துகிட்டே இருக்கிறன்றதுனாலதான் சாஞ்சி நமக்கு சினம் தவிர்த்தல் பயிற்சி அழகா கொடுத்திருப்பாரு. சினம் வரும்போது கொஞ்சம் சிந்திக்கிற பக்குவம் மட்டும் நமக்கு வந்துச்சுன்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயங்க நமக்கு. ஏன்னா சினம் வரும்போது அறிவு கண்ணை மறைச்சிடுது இல்லையா. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவு அங்க வேலை செய்யாது. அப்புறம் எப்படி நம்மனா நமக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி ஹையா இருக்கும் போது வர கோவத்தை அதுக்கப்புறம் அதே ஃப்ரீக்வன்சி இருக்காது, மாறும் இல்லைங்களா. அது மாறும் போது கூட இதுதாங்க கவலை என்பது. அதையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே உள்ள ஒரு கவலையும் போலும், உள்ள ஒரு கோபமும் இருக்கும். அந்த நேரத்துல ஒரு சினம் கொள்ளக்கூடிய ஒருத்தர்கிட்ட ஒரு ரோஷம் வருங்க. அந்த ரோஷத்தை பயன்படுத்திக்க சொல்றாரு சாமிஜி. அந்த ரோஷத்தை பயன்படுத்தி இந்த ரீசன்ல என்னை இப்படி எல்லாம் அவங்க பேசுனாலும் இவங்க முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லுங்க சங்கல்பத்தை போட்டு ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு அந்த ரோஷத்தை, அந்த சினத்துல வர அந்த ரோஷத்தை நாம வாழ்க்கையிலோட முன்னேற்றத்துக்கு நம்மளை பயன்படுத்திக்க சொல்கிறாரு ஆசான் அருட்தந்தை. அதனால்தான் சினம் வரும்போது சிந்திக்கும் பண்பு வந்து விட்டால் வெற்றி நிச்சயம். ஒரு திரைப்படத்துல கூட அந்த நடிகரை வந்து அவருடைய நண்பரே வந்து வீட்டை விட்டு எல்லா சொத்துக்களும் புடுங்கி அமிச்சிருவாங்க. ஆனா அவருக்கு அவர் மேல கோபம் அதிகமா இருக்கும். உன்னை விட நான் இப்படி வாழ்ந்து காட்டுறேன்டான்னு சொல்லி நினைச்சு ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வருவாரு. ஆனா அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னோ அவங்க கெட்டு போகணும்னு மட்டும் நினைக்கவே மாட்டாரு. அந்த ரோஷத்தை பயன்படுத்திட்டு அவரை விட ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வருவாரு. அப்படிதான் அந்த ரோஷத்தை பயன்படுத்திக்க சொல்றாரு. சினம் வரும்போது சிந்திக்கும் பண்பு வந்து விட்டால் வெற்றி நிச்சயம். கட்டாயம் இதை நம்மளால ஃபாலோ பண்ண முடியுங்க. இது உண்ணும் போது இப்ப நம்ம சாப்பிடும் போது பல்ல வந்து நாக்கு வந்து கடிச்சிருக்கு எப்படின்னா கடிக்கும் போது அப்ப யார நம்ம தண்டிக்கிறோம்? யாரையும் தண்டிக்க முடியாது. நம்ம நாக்கு யார போய் நொந்துக்க முடியும்? யாரையும் நொந்துக்க முடியாது இல்லையா. அதே மாதிரிதான் இது நம் உலகம், நம் மக்கள். இது யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற மன விரிவு வந்து விட்டால் சினத்தை தேட வேண்டி வருங்கிறார் சாமிஜி. யாரா போயிட்டாங்க, நம்ம ஆளுங்க தானே. ஏதோ ஒரு மூடு சரியில்லாம பேசிருச்சு, ஏதோ அது நமக்கு லைஃப்ல நல்லா இருக்கிறோம், அதுக்கு அந்த லைஃப்ல கிடைக்கல, அந்த ஆதங்கத்துல அந்த பொறாமையில இப்படி பேசிச்சுன்ற இதெல்லாம் ஏத்துக்கிட்டு நாம கொஞ்சம் அவங்க மேல சினம் கொள்ளாம இருக்கணும்ன்றாங்க. ஆனா இந்த வெயில்லயே நினைச்சு பாருங்க, யாதும் ஊரே இவர் வெளியில சொன்னாங்க ஃபேமிலிக்குள்ள கொண்டு வர்றதே நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது இல்லையா. ஒண்ணு இல்லை, இப்ப இருக்கிற சம்மர்ல இருக்கிற வெயில்ல கிச்சன்ல நம்ம வேலை செய்யும் போது நம்ம கிட்ட வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு ஒரு மெனு கொடுத்தாட்டாலே போதும். நம்ம கிட்ட காஞ்சனா மாதிரி ஒரு பார்வை திரும்பி முறைச்சு பார்ப்போம். நம்ம அங்கேயே இந்த ஃபேமிலிக்குள்ளேயே இதை கொண்டு வர முடியலன்னா
இதை எப்படி நம்ம வெளியில போய் யாதும் ஊரே யாவரும் கேளுன்ட்டு இதை எப்படி வெளியில கொண்டு வருது? அதுக்குதான் சாமிஜி வாழ்த்து என்ற ஒண்ணு வச்சார். டெய்லி வையகத்தை வாழ்த்த சொன்னார் இல்லைங்களா? இந்த வையகத்தை வாழ்த்தும் போது நமக்குள்ள ஒரு ரியாக்ஷன் நடக்குதுங்க. அது எப்படின்னா, சாமிஜி வந்து யாரு பிரம்ம ஞானம் முடிச்சுட்டு வந்தாலும் எல்லாருமே வையகத்தை வாழ்த்து சொல்லியிருக்காரு. இது நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற இது மட்டும் இல்ல, நீங்க வையகத்தை வாழ்த்த 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 இந்த பூமி அளவுக்கு உங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சுக்கிட்டே போய் 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 எல்லாருக்குள்ளயும் இருக்க பரபிரம்மத்தை உணரக்கூடிய அளவுக்கு மனவிரிவை வாழ்த்து கொடுக்கிறது. இப்படி இருக்கிற போதுதான் நம்ம கிட்ட அடுத்தவங்கிட்ட இருக்கிற எல்லாமே பரபிரமத்தை உணர முடியும். எல்லாருக்கிட்டே இருக்க சுயம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இல்லைன்னா எல்லாத்தையும் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கோம்னா அடுத்தவங்களுடைய சூழ்நிலையெல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். உயிர் உணர்வு அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். அவங்க சினம் கொள்ள அந்த இடத்துல தோணாது. அதுக்குதான் ஃபர்ஸ்ட் வாழ்த்து. வையகத்தை வாழ்த்துறதுக்காக மட்டும் இல்ல, நம்ம கிட்ட ஒரு மன விரிவை கொடுக்கறதுக்காக. அந்த மன விரிவு இல்லைன்னா வாழ்த்த முடியாது. ஆரம்பத்துல நம்ம வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சாதாரணமா வாழ்த்துவோம். போக போக பாருங்க, உங்க மனசு விரியறத உங்களால கணிக்க முடியும். அப்போ எல்லாருக்கிட்டையும் வர கோபமும் உங்ககிட்ட வந்து குறைய ஆரம்பிக்குங்க. அது அதனாலதான் சாமிஜி 3 காரணம். 1 வையகத்தை வாழ்த்துறது, எந்த பர்சன் மேல நமக்கு கோவம் வருதோ அவங்கள மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து இனி இவர்களிடம் சினம் இல்லைன்ட்டு சங்கல்பம் போடுறது, அடுத்து எழுதி பார்ப்பது. இந்த 3 ஃபாலோ பண்ணிதான் அவர்கிட்ட சினம் வராத அளவுக்கு அவர் வந்து சினத்தை முழுமையாக அவர் ஒழிக்க முடிஞ்சது. இது நம்மளாலையும் முடியும். நம்மளாலையும் இந்த 3 ஃபாலோ பண்ணும்போது நம்மளாலையும் இது முடியும். நாமெல்லாம் மன்றம் வந்தாலே எல்லாரும் உடனே நம்ம மகான் ரேஞ்சுக்கு நம்மள எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. இன்னும் நீங்களே மன்றத்துக்கு போறீங்க, அது என்ன இப்ப வீட்டுல கொஞ்சம் கோவப்படக்கூடாது. உடனே வந்து இதுதான் உங்களுக்கு மன்றத்தை சொல்லி கொடுத்தாங்களா, நீங்க எதுக்குதான் மன்றத்துக்கு போறீங்கன்னு அவங்களோட இயலாமைய நம்ம என்ன சொல்றோம், பிறருடைய பொறாமையும் இயலாமையும் நம்மளுடைய முயற்சியை தடுக்கும். அதனால அவங்க முன்னாடி எல்லாம் இதை சொல்லிடணும். நானு இந்த பூமிக்கு வந்து 40 வருடம் ஆகுது, மன்றத்துக்கு போய் 4 வருடம் தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன அந்த அளவுக்கு எதிர்பார்க்காதீங்கன்னு டக்குன்னு சொன்னது. நமக்குள்ள ஏற்படுத்துற மனவிரிவு அது நமக்கு மட்டும்தான் தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது. அதனால நம்மளோட முயற்சியை என்னைக்குமே அவங்க எல்லாம் இப்படி கேட்கறாங்களேன்ட்டு நம்ம முயற்சியை என்னைக்குமே கைவிடக்கூடாது. இந்த 3 வித்தையையும் சாமிஜி சொன்ன இந்த 3 வித்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இனி நம்மிடம் சினம் இல்லை என்பதை கன்ஃபார்மா சொல்லலாம். ஒரு ஃபேமிலி எப்ப பாரு அந்த ஃபேமிலிக்குள்ள சண்டை இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த ஃபேமிலிக்குள்ள எப்ப பாரு சண்டை இருந்துகிட்டே இருக்கும். அவங்க அதே பக்கத்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு போயிட்டா, அவர் வேலைக்கு போறது தெரியாது, வர்றது தெரியாது, இந்த மாதிரி இருப்பாங்க அந்த ஃபேமிலி வந்து. அப்போ இவங்க கேக்குறாங்க, நல்ல ஆகர்ஷண ஒற்றுமையான தம்பதிகளா இருக்கிறீங்களே, பரவாயில்லையே, உங்க வீட்டுல இருந்து ஒரு நாள் கூட ஒரு சண்டையே நாங்க காதுல கேட்டதே இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க ஆமாங்க, எங்களுக்கு சண்டே வரல, வருஷத்துல 2 சண்டை தான் வரும்ன்றாரு அப்படின்றாங்க. அப்படியே ஆச்சரியமா இருக்கு. என்ன, அந்த 2 சண்டையில ஒரு சண்டை வரும்போது 6 மாசத்துக்கு நாங்க பேச மாட்டோம்ன்றாங்க. 2 சண்டை வரும்போது இன்னொரு 6 மாசம், ஒரு வருஷம் தீர்ந்து போச்சா, அப்புறம் என்னங்க அவங்க லைஃப்ல வாழ்றாங்க. ஆனா நாம மன்றத்துல சேர்ந்த சில குறிப்பிட்ட நாட்களிலேயே நம்ம கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ள ஒரு சமாதான மாற்றம் நம்ம கிட்ட ஏற்படுதுங்க. இது ஒரு பெரிய மாற்றம் தான் நம்ம கிட்ட. அதாவது நாம மன்றத்துக்கு மன்றத்துக்கு போய் சினம் வராத அளவுக்கு ஒரு பக்குவம் வரலன்னா கூட குறைஞ்சிட்டு இருக்கு பாருங்க, அதுவே பெரிய லாபம். நம்ம கிட்ட குறைஞ்சிருக்கு பாருங்க, அதுவே பெரிய லாபம். இப்பெல்லாம் சினம் வரும்போது சிந்திக்க கூடிய பண்பு நம்ம கிட்ட வந்துருச்சு. அதுதான் வெற்றி நிச்சயம்னாரு. சிந்திக்கும் போதே என்ன பண்றது, கோவப்பட்டு என்ன பண்றது, நமக்கு இதுதான் இருக்குன்னு இருக்கு, நம்மளுடைய கர்மா இவங்க மூலியம் கழியணும்னு இருக்குதுன்னு சிந்திக்கிறோம் இல்லைங்க. இப்பெல்லாம் கோவம் வரும்போதெல்லாம் கூட நம்ம கோவம் வரல, சண்டை வரலன்னு சொல்ல வரல, ஆனா அந்த சினம் வரும்போது சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம் நாமெல்லாம். இது ஒரு பெரிய வெற்றி நமக்கு. இதுதான் லைஃப்ல நமக்கு இவங்க மூலியம் நம்ம கர்மா கழியணும்னு இருக்கு, அதனாலதான் இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பழம் படுப்பது போல பயிற்சியினால் சினம்
நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இருக்கிறது. ஏன்னா ஏற்றுக்கொள்கிற பக்குவ நிலை நம் மனதிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இங்க யார வேணாலும் இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை பிடிக்கலன்னு ஒரு எட்டு தள்ளி இருந்தா கூட யாரும் கெட்டு போகணும்னு மட்டும் நினைக்கிறதே கிடையாதுங்க. அதுதான் உள்ள சினமா இருந்து எரியறது. அது இந்த உள்ளம் அப்படி நினைக்கிறது. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு எட்டு தள்ளி கூட பேசாம இருந்துடலாங்க எல்லாரும். ஆனா யாரையும் கெட்டு போகணும்னு மட்டும் இந்த உள்ளம் நினைப்பதில்லை. இது எல்லார் மேலயும் எல்லா மனவளக்கலை அன்பர்கள் எல்லாருமே இப்படி இருக்கிறாங்கன்றத அவங்களுக்குள்ள இந்த எண்ணம் இருக்குன்றத நானே ஆணித்தரமா சொல்லுவேன். இதுதான் மனவளக்கலை ஆசான் அருட்தந்தை பயிற்சி. ஒரு படத்துல ஒரு நடிகர் கூட சொல்லுவாங்க, என்ன இங்க கேட்டாங்க அங்க கேட்டாங்க, இங்க கூப்பிட்டாங்க அங்க கூப்பிட்டாங்க, என் கரகம் இந்த கரக கும்பத்துல வந்து நான் மாட்டிக்கிட்டேன். இதுதாங்க ஏற்றுக்கிற பக்குவம். என்ன இங்க அங்க எப்படினாமோ என்ன கூப்பிட்டாங்க, இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னாக்கா இதுதான் நம்ம இங்கதான் நம்ம வரணும். இதெல்லாம் இது மூலம் இவங்க கர்மாவெல்லாம் நம்ம கழிக்கணும்னு ஏற்றுக்கொள்கிற இந்த பக்குவம் மனவளக்கலைக்கு வந்த பிறகு நமக்கு இருக்குது. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு மனநிலை. நமக்கு முழுசா ஒழிக்கலனாலும் மனதிற்கு ஒரு ஆரோக்கியமான மனநிலை நமக்கு வளர்ந்துகிட்டே வருது. சிறிது சிறிதாக பழம் பழுப்பது போல நம் மனம் நம் பக்குவ நிலைக்கு பழுத்து கொண்டே வருகிறது என்பது சத்தியமான ஒரு வார்த்தை. சரி, இனி இந்த சினத்தை எப்படி எல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாம்னு பாருங்க. நியாயமே இருந்தாலும் யாரையும் குத்தி காட்டி பேசக்கூடாது. இப்படி பண்ணீங்க, அதை இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசி பழகணும் நம்ம கொஞ்சம். அந்த பக்குவம் அதுவும் நமக்கு வருது. நம்ம வராமலாம் இல்ல, அதுவும் நமக்கு வந்துட்டே இருக்கு. நம்ம வராம இருக்கிறது யாருக்கிட்டன்னா நம்ம பிள்ளைங்க கிட்ட தாங்க கொஞ்சம் வராது. ஏன்னா அவ்வளவு பாசத்தை, அதுவும் இப்பெல்லாம் ஒரே குழந்தைன்னும் போது ரொம்ப பாசத்தை அள்ளி கொட்டி எடுத்து வைக்கிறாங்க இப்பெல்லாம், இல்லைங்களா? அப்ப அதுகிட்ட வந்து இப்ப இந்த சம்மர்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் போனும் கையுமா இருக்கிறாங்க. சண்டை அதிகமாதான் ஆகுது எல்லா இடத்துலயும். நம்ம எப்ப பாரு இந்த குழந்தைங்க இப்படி இருக்கேன்னு அந்த நேரத்துல நம்ம கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பழிச்சிடக்கூடாதுங்க. சினம் சாபத்தை தேடி தரும்வாங்க. நாமளா ஜீவகாந்த பெருக்க பயிற்சி தவம் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணும்போது நம்மளோட எண்ணத்தின் வலிமை அதிகமாகுது. அப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த சினம் வரும்போது கூட அந்த குழந்தைகளுக்கிட்ட நம்ம கொஞ்சம், ஏன்னா நம்ம ஆத்திரப்பட்டோ அதிகாரம் பண்ணியோ அடிச்சோ நாம எந்த செயல அதை இன்னொரு முறை செய்யாம இல்ல, செஞ்சுக்கிட்டேதான் இருக்குது. தெரியாம செய்யும். அப்ப முழுசா உழைக்கணும்னாக்கா அதை கொஞ்சம் அரவணைப்புல அன்புனால, கோபம் வந்தா கூட இப்ப மனவளக்கலை அன்பர்களா கோபம் வந்தா குழந்தைங்களை எப்படி திட்டுறோம்? அட என் அறிவு திருக்கோயிலே, ஏன் அருட்பேராற்றலே, பல்ல கடிச்சிட்டாது சாபன உற மாதிரி வார்த்தைகளை சொல்லிடாம ஏதாவது கோபமா பேசினா அது மனுஷன் வந்து ஹக் பண்ணாம இருக்கிறதுக்கு, அருட்பேராற்றலே, என் ஞான களஞ்சியமே, என் ஞான பேதையே, என் அருள் அறிவியேன்னு பல்ல கடிச்சிட்டாத பாசிவான ஒரு வார்த்தைகளை சொல்லி நாம இன்னைக்கு குழந்தைங்களை கண்டிக்கிற அளவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள் இந்த மாதிரிதான் குழந்தைகளை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அவர்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு, ஒரு பக்குவ நிலையோட வர்றதுக்கும், ஒரு சினம் வரும்போது எப்படி நாளைக்கு ஹேண்டில் பண்ணணும்ன்றதுக்கும், சினம் வரும்போது இன்னொருத்தவங்களை நாம உணர்வுகளை புரிந்து எப்படி மன்னிப்பின் மேன்மை வளர்றதுக்கான பக்குவ நிலையாக குழந்தைகள் வளருகிறார்கள். இது உண்மை. தற்காலத்துல பல குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள. அப்போ வாழ்க்கையை பத்தின இன்னைக்கு டைவர்ஸ் அதிகமா போயிடுச்சு. வாழ்க்கைய பத்திய ஒரு யதார்த்தமான உண்மையை முதல்லயே எல்லாம் சொல்லி கொடுத்துதான் அவங்களுக்கு திருமணத்துக்கே நாம தயார் பண்ணணுங்க. நீ எத்தனை கல்யாணம் பண்ணிட்டாலும் உன் கர்மா அனுபவிக்க வேண்டியதா அவங்க மேல நீ அனுபவிச்சுதான் ஒரு நியாயமான ரீசனுக்கு மட்டும் ஒரு கொடுமைக்காரா இருக்கவங்கிட்ட மாட்டிக்கிறவனுக்கு மட்டும்தான் நம்ம இன்னொரு மேரேஜை பத்தி யோசனை. மற்றவங்க எல்லாம் அவங்க கர்மாவை கழிக்க வந்த உறவு இது. அப்ப அந்த இடத்துல விட்டு கொடுத்த சகிப்புத்தன்மை தியாக உள்ளத்தோட நம்ம நடந்துக்கணும். எப்படி இருந்தாலும் இறைவன் உள்ளத்துக்கு மாதிரி இருக்கிறவங்களுக்கு இறைவன் உள்ள மாதிரி கொண்ட வாழ்க்கை துணைதான் அமையும். பேய் மாதிரி இருக்கிற மனத்துக்கு பேய் மாதிரிதான் அமையும். ஏற்றுக்கொண்டுதான் இதை வாழ்ந்து நம்மளுடைய கர்மாவை தீக்கணும் என்ற ஒரு பக்குவ நிலைக்கு பிள்ளைகளை நம்ம சொல்லி வளர்த்து திருமணம் செய்ய வேண்டும். விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் இன்றைய தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுத்துதான் திருமணத்தை நாம நடத்தணும். ஏன்னா
பிணக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமே சினம் தானே. அப்போ இத நம்ம சொல்லி கொடுத்துதான் அவங்களுக்கு திருமணத்துக்கே தயார் பண்ணணும். உறவுகள் கெட்டு போவதற்கு காரணம் விட்டு கொடுத்தல், மனம் விட்டு பேசாததும் ஒரு காரணம். மனம் விட்டு பேசி நம்மள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இனி சினம் எழாமல் காப்பதற்கான முயற்சியையும் நாம மேற்கொள்ளணும். ஒரு ஒரு பிணக்கு ஒரு இடத்துல சினம் வருகிறது அப்படின்னாக்கா, இந்த சினம் எதனால அடிக்கடி வருது, எந்த சூழ்நிலை வருது, என்ன செஞ்ச, நம்ம என்ன பேசுறோம்னா அவங்களுக்கு பிடிக்கல, நாம எப்படி ட்ரெஸ் பண்ணா அவங்களுக்கு பிடிக்கல, நாம எப்படி நடந்துகிட்டா அவங்களுக்கு பிடிக்கல என்பது. நான் எதுக்கு இன்னொருத்தருக்காக மாறணும்? நான் ஏன் இன்னொருத்தருக்காக மாறணும்னு நினைக்க கூடாது யாரா இருந்தாலும். நாம இப்படி மாறுவதனால அங்க ஒரு அமைதி வருது அப்படின்னாக்கா, அந்த இடத்துல நம்ம மாறுறதுல தப்பே கிடையாது. ஒரு குடும்பத்துல அமைதி வேணும்னா அதுக்காக நம்ம மாற்றத்தை கொண்டு வந்தே ஆகணும். அப்ப இதெல்லாம் யோசிச்சு இன்னொருத்தருக்கு எதுக்கு இந்த சினம் வராம எழுதுறதுக்கான சூழ்நிலைப்படி நம்ம வாழ தெரிஞ்சுக்கணும். அதை விட முக்கியம், நம்ம உடம்புல வண்டியின் வேகத்துக்கு அதிகமா ஒரு பெட்ரோல் தேவைப்படுற மாதிரி இந்த இருதயம் என்ற என்ஜின் வேகமா ஓடிட்டு இருக்கு. அதுக்கு அதிகமான சக்தி, அதுக்கு தேவையான அவ்வளவு சக்தியும் இந்த உடல்ல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் இருக்கு இல்லையா. தானாக நம்ம சாப்பிடுற உணவு ஏதாவது ஆக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இந்த கழிவை முறையா, காதுல இருக்க கழிவு காது வழியா வெளியேறணும், மூக்குல இருந்து மூக்கு வழியா, இப்படி உடம்புல இருக்க எல்லா தோல் வழியாக போறது தோல் வழியாக போகணும். இப்படி ஒவ்வொரு உறுப்புகளாக உள்ள இருக்க கழிவை வெளியேற்றுறதுக்கான முயற்சியும் உள்ள ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்குது. ஆனா நாம கொள்ளக்கூடிய சினத்தினால் உடல் கழிவுகள் வெளியேற்றக்கூடிய ஆற்றலை சினம் மூலம் தேவையில்லாத வெளியில செலவு பண்ணும்போது உடல் கழிவுகள் அனைத்தும் வெளியேறுவது இல்லை. இதனால் சினம் அதிகம் கொள்ளும் பொழுது உடல்ல இருக்க உயிராற்றல் வேகமாக வெளியே செல்லும் போது நம் உடல் நம்ம சாப்பிட்ட உணவு 7 தாதுவாக மாறுவதும் இல்லை, உடல் கழிவுகளை சத்தாக மாறுவதும் இல்லை, உடல் கழிவுகளை வேகமாக அது வெளியேற்றவும் முடியாத அளவுக்கு ஆற்றல் கம்மியா இருக்கு. வர்ற ஆற்றல் வர்றதும் செலவுக்கும் நம்ம வருமானம் மாதிரிதான் சரியா இருக்குது. அதை இந்த மாதிரி ஒரு கேரக்டர்னால எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பெரிய பெரிய வியாதியில வெளியில காத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எப்படா உள்ள வரலான்ற மாதிரி உள்ள வந்துடும். அதனால ரொம்ப உஷாரா இருந்து இந்த பயிற்சியை நம்ம மேற்கொண்டு இந்த சினம் வராத அளவுக்கு இல்ல, இந்த சினத்தை உள்ள அடக்கவும் கூடாது. இவங்க இப்படித்தான் அப்படின்ட்டு இந்த பக்குவம், அவங்க அப்படிதான், இவங்க அப்படி மாறல, அவங்க அந்த எதிர்பார்ப்பு தான் இன்னும் அந்த ரொம்ப இந்த சினம் வர்றதுக்கு ரொம்ப காரணமா இருக்குது. இவங்க இப்படிதான் விட்டுட்டு நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு நம்மளை திருப்பிக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். இயற்கை விதிக்கு முரணாக மன உணர்ச்சி செயல்படும் போதும் நம்ம உடம்புல உயிராற்றல் அதிகமா செலவு பண்ணும். இப்ப 10 பேர் செய்ய வேண்டிய இடத்துல 2 பேர் லீவ் போட்டாங்க, அந்த வேலையை என்ன பண்ணும், அந்த 2 பேர் வேலையை 8 பேருக்கு நம்ம ஷேர் பண்றோம். அப்படி ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம உடம்புல 10 இதயமோ 10 நுரையீரலோ இல்ல, ஒரே இதயம் ஒரே நுரையீரல். நாம கோபம் படும்போது மூச்சோட வேகம் அதிகமாகுது, இதயம் சுருங்கி விரியக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகுது. இவை இரண்டும் நுரையீரல் இதயம் அதிகமாக வேலை செய்யும் போது காற்றுல இருக்கிற சக்தி மற்ற செல்களுக்கு அதிகமாக போகும்போது கோபத்துக்கான செயலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு வேகம் நம்ம கிட்ட வந்துருது. அந்த இடத்துல நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை செய்வதற்கான வேகம் நம்ம கிட்ட வந்துட்டு. இப்படிப்பட்ட சினத்தை நாம ஒழித்தேதான் ஆகணும். ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து எவ்வளவு தடவை நமக்கு ஒரு நாளைக்கு கோபம் வருது, யார் மேலெல்லாம் வருது, கல்யாணம் ஆகாத வரைக்கும் அப்பா அம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை துணை, அதுக்கப்புறம் பிள்ளைகள்ட்டு போயிட்டு இருக்கு. அப்போ டிட்டாச்சு அட்டாச்மெண்டா நம்ம இருக்கணும். சூழ்ந்திருப்பது எல்லாம் இறைநிலைதான் என்ற உண்மையை மதித்து வாழும் நாள் வரும்போது சினம் என்ற குணமே இருக்காது என்று சொல்லி வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகளை கூறி, இந்த சினம் இனி என்னிடம் இல்லை என்ற நிலை ஏற்படுவதற்கு 3 ஒன்று, எந்த நபர் மேல சினம் இருக்கோ அவங்கள மனதுக்குள்ள நினைத்து இனி இவங்க மேல எனக்கு சினம் இல்லைன்னு வாழ்த்துக்கிட்டே இருக்கிறது. வையகத்தை வாழ்த்த மனவிரிவு கொண்டு எல்லாருக்குள்ள இருக்கிற பரபிரமத்தை உணரும் போது நமக்குள்ள யார் மேலேயும் இனி சினம் வராது. அடுத்து சாமிஜி சொன்ன சினம் தவிர்த்தல் அட்டவணையை எழுதி பார்ப்பது என்று கூறி, இதை நம்ம ஃபாலோ பண்ணி உடல் நலம், மகிழ்மனம், நட்பு நலம், கருமைய தூய்மையை நாம ஏற்படுத்தி கொண்டு வாழ்வோமாக என்ற வாழ்த்தி இன்றைய சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன்.
வாழ்க 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 வளமுடன்.